ஓம் விநாயகா போற்றி. வணக்கம் அன்பர்களே. நாம இன்னைக்கு பார்க்க போறது சனி மீன ராசியில் வக்ரமடைகிறார். ஜூலை 27 முதல் டிசம்பர் 11, 2026 வரை மீன ராசியில் வக்ரமடைகிறார். அதனால் ஏற்படும் பலன்கள் என்ன என்று பார்க்கலாம். இப்போது நாம கூட இணைஞ்சிருக்கிறவங்க டாக்டர் கலா. வணக்கம் கலா. வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சனி மீனராசியில் வக்ரமானார்னா என்ன பலன்கள், எல்லா 12 லக்னத்துக்கும் என்ன பலன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வக்ரம்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். வக்ரம்னா பின்னாடி போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு இன்னொரு காரை ஓவர்டேக் பண்ணும்போது அந்த ஸ்பீடில் வந்து பக்கத்து கார் வந்து பின்னாடி போகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். பட் ஆக்சுவலாக இல்லை, 2 பேரும் முன்னாடி தான் போயிட்டுருக்கீங்க. ஸோ இதை தான் வந்து நம்ம வக்ரம் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்போது பின்னாடி போகிற மாதிரி இருக்கும் பிளானட். பட் ஆக்சுவலாக அது முன்னாடி தான் போயிட்டுருக்கு. இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, இந்த பிளானட்டோட வக்ர நிலையை பற்றி இப்போ நீங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது ரொம்ப சத்தமாக இருக்கும்போது அந்த பிரின்சிபல் வந்து கிராஸ் பண்ணிட்டு போனாங்கன்னா சடனாக எல்லாரும் குவைட் ஆவீங்க. அப்புறம் திரும்ப கத்த ஆரம்பிப்போம் அந்த கிராஸ் பண்ணி போன உடனே. அப்புறம் பிரின்சிபல் திரும்ப நகர்ந்து வருவார். ஸோ அந்த பின்னாடி நகர்ந்து வந்து நம்மளை வந்து திரும்ப பார்க்கறது தான் வந்து வக்ரம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ சனி வந்து வக்ரம் ஆகும்போது அவங்களோட அந்த பிளானட்டோட குணங்கள் வந்து நம்மளை வந்து திரும்ப ரீதிங்க் பண்ண வைக்கும். நம்ம பண்ண விஷயங்களை, நம்ம இது வரைக்கும் ஸ்டக்கான விஷயங்களை திரும்ப போய் ஆராய வைக்கும். ஸோ இதுதான் அதோட முக்கியமான ஒரு பலன். டிலேஸ் கொண்டு வரலாம். அப்புறம் சிந்தனைகள் வந்து உள்நோக்கி போகும், உள்ளார்ந்த சிந்தனை கொண்டு வரும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பண்ண செயல்களோட விளைவுகளை நீங்கள் சந்திக்கலாம். அது நல்ல செயல்களாக இருக்கலாம், கெட்ட செயல்களாக இருக்கலாம், வாட்டெவர். பட் அதோட விளைவுகள் வந்து இப்போது நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ பொறுப்புகள் ஜாஸ்தி ஆகலாம். ஸோ இந்த மாதிரி சனியோட குவாலிட்டிஸ் வந்து இந்த வக்ர நிலையில் வந்து வெளிப்படும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பெயர்ச்சி பலன்கள் வந்து எல்லாருக்கும் எப்போவுமே ஒர்க் அவுட் ஆகாது. அது ஏன்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து நான் கமெண்ட்ஸில் போடுறேன். முக்கியமாக வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் எந்த மகாதசை வந்து இப்போ உங்களுக்கு போயிட்டுருக்குங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மகாதசை போயிட்டுருக்கும். சில பேருக்கு குரு மகாதசை போயிட்டுருக்கும், சில பேருக்கு சனி மகாதசை போயிட்டுருக்கும். ஸோ மகாதசை பொறுத்து பலன்கள் மாறும். முக்கியமாக என்ன நீங்கள் பார்க்க வேண்டியதுன்னா, நம்ம ராசி கட்டத்தில் சனி எந்த வீட்டுக்கு அதிபதின்னு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அது வந்து ஒவ்வொரு ராசிக்கும் நான் சொல்கிறேன். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து மிதுன லக்னம் அப்படின்னா உங்களுக்கு சனி வந்து 8ஆம் வீட்டுக்கும் 9ஆம் வீட்டுக்கும் அதிபதி. ஸோ 8க்கும் 9க்கும் உடையவன் வந்து 10ஆம் வீட்டில் வக்ரமாறார். 10ஆம் வீட்டுனா என்ன? கெரியர், வேலை, பப்ளிக் லைஃப், இதெல்லாம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு தாக்கம் இருக்கும். ஸோ இப்படி தான் பார்க்கணும். இன்னொரு உதாரணத்துக்கு நீங்கள் கன்னி லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5க்கும் 6க்கும் உடையவன் 7ஆம் வீட்டில் வக்ரமாறார். 7ஆம் வீடுனா வந்து உறவுகள், கணவன் மனைவி உறவுகள், பிஸ்னஸ்ஸு, ப்ரொஃபஷனல் க்ரோத், இதெல்லாம் வந்து குறிக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் பார்க்கணும். இன்னொரு விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது, உங்கள் ராசி கட்டத்தில் சனி வந்து டைரெக்டாக இருக்காரா இல்லை வக்ரமாக இருக்காரா? இது வந்து ரொம்ப முக்கியம். நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. இப்போ டைரக்டாக இருந்தார் சனி உங்கள் ராசி கட்டத்தில், பிறந்த ஜாதக கட்டத்தில் அப்படின்னா திடீர் மாற்றங்கள் நீங்கள் சந்திக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இருக்கும்போது ஒரு யூ டர்ன் போடுற மாதிரி திடீர் திருப்பங்கள் நடக்கலாம். ஆனால் உங்கள் பிறந்த ஜாதக கட்டத்தில் சனி வக்கரமாக இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் ஸ்டக்கான விஷயம், இது வரைக்கும் பயங்கரமாக ஸ்டக்கான விஷயங்கள் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ உதாரணத்துக்கு உங்களுக்கு விசா ஸ்டாம்பிங் வந்து பெண்டிங்காக இருந்து நகரவே இல்லை அப்படின்னா, ஒரு 2 மாசமாக நகரவே இல்லை அப்படின்னா சடனாக உங்களுக்கு ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும். ஸோ இது ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து பிறக்கும் போதே இந்த பேக்வேர்டு, இந்த பின்னாடி போகிற நிலைக்கு வந்து நீங்கள் ஏற்கனவே அதில் தான் பிறந்திருக்கீங்க. அதில் தான் உங்கள் மைண்ட் அட்ஜஸ்ட் ஆகிருக்கு. ஸோ சனி வந்து டைரெக்டாக இருக்கும்போது மற்றவங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு அது நிறைய தடங்கள் கொடுத்துட்ருக்கோம். இப்போ சனி அது வக்ரமாகும்போது உங்களுக்கு அது ஒரு ரிலீஃப் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இன்னொரு விஷயம் நிறைய பேர் கேட்கறது வந்து,
பெயர்ச்சி பலன்கள் வந்து லக்னத்திலேருந்து பார்க்கணுமா இல்லை நம்ம ராசியிலேருந்து பார்க்கணுமா அப்படின்றது வந்து எல்லாருமே கேட்குற விஷயம். ஜென்ரலாக வந்து எல்லாருமே உங்களோட ராசியிலேருந்து தான் பார்ப்பாங்க. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேருந்து பார்க்கணும். ஏன்னா லக்னம் வந்து உங்கள் ஃபிசிக்கல் பாடி என்ன கோ த்ரூ பண்ணுது, பப்ளிக்காக நீங்கள் என்ன கோ த்ரூ பண்ணுறீங்கன்னு காட்டும். உங்கள் ராசி வந்து மைண்ட் அளவில் நீங்கள் என்ன கோ த்ரூ பண்ணுறதுன்னு காட்டும். ஸோ ரெண்டுமே முக்கியம். ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து மிதுன லக்னம் மீன ராசி அப்படின்னா ரெண்டுமே பாருங்கள். மீன ராசி உங்கள் மென்டலி நீங்கள் என்ன கோத்ரூ பண்ணுறீங்கன்னு காட்டும். ஆனால் மிதுன லக்னம் தான் வந்து எந்த துறையில், எந்த ஃபீல்ட் ஆஃப் உங்கள் லைஃப்பில், அது வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பா, கெரியரா, அந்த மாதிரி எந்த ஃபீல்டில் இந்த தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறது வந்து லக்னத்துலேருந்து உங்களுக்கு காட்டும் ஆக்சுவல் இவெண்ட்டை. ஸோ இப்போ வந்து நம்ம மேஷ லக்னத்துக்கு போகலாம். மேஷ லக்னமாக இருக்கலாம், மேஷ ராசியாகவும் இருக்கலாம், ரெண்டுமே பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து சனி 10ஆம் வீட்டுக்கு 11ஆம் வீட்டுக்கும் அதிபதி. ஸோ சனி வந்து 12ஆம் வீட்டில் வக்ரமாறார். 12ஆம் வீடுனா என்ன? வெளிநாடு, தனிமை, செலவுகள், ஆன்மீக வழிபாடு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து 12ஆம் வீடு. ஸோ ஸோ 10க்கும் 11ஆம் வீட்டுக்கும் அதிபதி இங்கே போகிறாரு. ஸோ இங்கே வந்து கெரியரில் வந்து உங்களுக்கு சடன் டிசிஷன்ஸ் ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம், இல்லைன்னா திடீர்னு ஒர்க் ரிலேட்டடாக ட்ராவல் பண்ணலாம், ஆன்சைட் போக சான்ஸ் கிடைக்கலாம். ஸோ இதனால வந்து உங்கள் வீடை மாற்றலாம். 12ஆம் வீடு தூக்கத்தையும் குறிக்கும். ஸோ தூக்கம் வரத்துக்கு கொஞ்சம் கஷ்டப்படலாம். எஸ்பெஷலி உங்களுக்கு வந்து ராசி கட்டத்தில் சனி டைரெக்டாக இருந்துச்சுன்னா, இப்போ வக்கரமாகும்போது உங்களுக்கு தூக்கம் வந்து கஷ்டப்படலாம். மெடிக்கலாக செலவுகள் வந்து கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. எஸ்பெஷலி காலில் அடிபடாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் ஏதாவது பைக்கு இல்லாட்டி அந்த மாதிரி 2 வீலர் ஓட்டுறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நெக்ஸ்ட் வந்து ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்துக்கு வந்து உங்களுக்கு சனி வந்து 9ஆம் வீடு 10ஆம் வீட்டுக்கு அதிபதி, 11ஆம் வீட்டில் வந்து வக்ரமாறார். இது வந்து ஒரு நல்ல பொசிஷன். ஏன்னா சனி வந்து 3ஆம் வீடு, 6ஆம் வீடு, 11ஆம் வீடு இதெல்லாம் பயிற்சி ஆகும்போது நல்ல பலன் தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதிர்பாராத ப்ரமோஷன், மூதாதையர் சொத்து வந்து சேரலாம். இது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 11ஆம் வீடு வந்து 8ஆம் வீட்டிலேருந்து 4 வீடு தள்ளி இருக்கு. 1 2 3 4. ஸோ 8ஆம் வீடு தான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ், தட் இஸ் நம்மளுக்கு மூதாதையர்கிட்ட வந்து சேர்ற சொத்து. ஸோ இது வந்து உங்களுக்கு நல்லபடியாக முடியலாம். முன்னாடி சொன்ன மாதிரி ஏற்கனவே ராசி கட்டத்தில் சனி வக்கரமாக இருக்கிற ஆளுங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் ராசி கட்டத்தில் டைரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த விஷயங்களில் கொஞ்சம் தடங்கள் சந்திக்கலாம். ஸோ கவலைப்படாதீங்க, இந்த 4 மாதம் தான் அந்த தடங்கள் இருக்கும். ஸோ ஏதாவது ப்ரமோஷன், ரெக்கக்னிஷன், பண்ண வேலைக்கு பாராட்டு இதெல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா இப்போ கிடைக்க உங்களுக்கு சான்ஸ் அதிகம். நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. சில உறவுகள் வந்து அவங்களோட நெஜ கலரை வந்து காட்டலாம். ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நெக்ஸ்ட் வந்து மிதுன லக்னம். மிதுன லக்னத்துக்கு வந்து சனி 8ஆம் வீடும் 9ஆம் வீட்டுக்கும் அதிபதி, 10ஆம் வீட்டில் வக்கரமாறார். ஸோ 10ஆம் வீடுனா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வேலை, கரியர், சமூக நிலை இதெல்லாம் குறிக்கும். ஸோ வேலையில் உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் உண்டாகலாம். வேலையில் இருக்கணுமா, விடணுமா, மாறணுமா, ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷன் அதிகமாக வரலாம். தள்ளி போட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கலாம். வேலை விஷயம் சம்மந்தமாக, லைக் இதை நான் அப்புறமா பார்த்துக்கிறேன், இல்லாட்டி இந்த பர்சன் வந்து நான் அப்புறமா டீல் பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திக்க வேண்டிய நிலை வரலாம். உங்களுக்கு வேற வேலை லைன்டப்பா இல்லைன்னா இந்த டைமில் வேலையை விட்டுறாதீங்க. இந்த 4 மாதம் கொஞ்சம் டீப் பிரெத் எடுத்துட்டு எப்படியாவது சமாளிங்க. ஏன்னா சனி டைரக்ட் ஆன அப்புறம் உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ராசி கட்டத்தில்
சனி டைரக்டா இருந்துச்சுன்னா. ஸோ இது வந்து 4ஆம் வீட்டுக்கு ஆப்போசிட்டா இருக்கு. 4ஆம் வீட்டுனா அம்மா, வீடு, ஆம், அம்மாவோட ஹெல்த்து இதெல்லாம் குறிக்கும். ஸோ அம்மாவோட ஹெல்த் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அப்புறம் இங்க உங்களுக்கு 9ஆம் வீட்டில் இப்போ ராகு இருக்காரு இந்த டைம்ல. ஸோ பாஸு, அப்பா, அப்புறம் அந்த மாதிரி அதிகாரத்தில் இருக்கிறவங்க கிட்ட ரொம்ப மோதாதீங்க. ரொம்ப அவங்க பிரச்சனை பண்ணாலும் கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காக இருக்க ட்ரை பண்ணுங்க. எஸ்பெஷலி ராசி கட்டத்தில் சனி டைரக்டாக இருக்கும் பட்சத்தில். நெக்ஸ்ட் வந்து கடகலக்னம். உங்களுக்கு சனி வந்து 7ஆம் வீட்டுக்கும் 8ஆம் வீட்டுக்கும் உடையவர் 9ஆம் வீட்டில் வக்ரமாறார். ஸோ 9ஆம் வீடு வந்து என்னெல்லாம் குறிக்கும்? நம்ம பாக்கியம், ஆன்மீகம், குரு, அப்பா, இதெல்லாம் ஹையர் எஜுகேஷன் இதெல்லாம் குறிக்கும். ஸோ இது வந்து 10ஆம் வீட்டிலேருந்து 12 வீடு தள்ளி இருக்கு 9ஆம் வீடுங்கிறது. ஸோ வேலை வந்து கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. திடீர்னு வந்து லே ஆஃப் வருது, எஸ்பெஷலி வெளிநாட்டில் இருக்கிறவங்க, திடீர்னு வேலை இழப்புகள், திடீர் வேலை மாற்றங்கள், இதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ முடிஞ்சால் வந்து ஆல்டர்னேட்டிவாக ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. வேறு ஏதாவது வேலை கிடைக்குமா கிடைக்காதா, ஒரு 2-3 ஆப்ஷன்ஸ் வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் நடக்கும்னு நான் சொல்ல வரல. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சனி டைரக்டாக இருக்கா, வக்ரமாக இருக்கா, இதெல்லாமே நம்ம பார்க்கணும். என்ன மகாதசை இது எல்லாமே பார்க்கணும். யாத்திரைகள் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 9ஆம் வீடு யாத்திரைகளையும் குறிக்கும். ஸோ யாராவது வந்து உங்களை ஃபைனான்ஷியலாக வந்து எதையாவது இன்வெஸ்ட் பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க இந்த டைமில். அப்புறம் அப்பாவோட ஹெல்த்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சிம்ம லக்னம். சிம்ம லக்னம் உங்களுக்கு பயங்கர ஒரு டஃப்பான டைம். பிகாஸ் 6ஆம் வீட்டுக்கும் 7ஆம் வீட்டுக்கும் அதிபதி வந்து 8ஆம் வீட்டில் வந்து வக்ரமாறார். ஸோ அஷ்டமத்தில் சனிங்கிறது வந்து எப்போவுமே இட்ஸ் அ வெரி ஒரு கஷ்டமான பீரியட். பட் எந்த விஷயத்துலையும் நல்லது இருக்கும். ஸோ இந்த விஷயத்தில் உங்களுக்கு வந்து உண்மையான நண்பர்கள் யார், கஷ்டத்தில் யார் உங்கள் கூட இருப்பாங்க, இதெல்லாம் வந்து உங்களுக்கு உணர்த்திடும். உங்களுக்கு உடல் ரீதியான ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ திடீர்னு ஒரு வியாதி இல்லைன்னா மருத்துவ செலவுகள் இதெல்லாம் நடக்கலாம். ஃபேமிலியில் சண்டைகள் வரலாம். ஸோ ஆர்கியூமெண்ட் வந்தாலே கொஞ்சம் விலகி இருந்துருங்க. எந்த ஆர்கியூமெண்ட்டும் வேண்டாம் இந்த டைமில். ஸோ வழக்குகள்லையும் இன்வால்வ் ஆகாதீங்க. இந்த டைம் வந்து இட்ஸ் நாட் அ வெரி குட் டைம். எவ்வளோக்கு எவ்வளோ ஆர்கியூமெண்ட் அவாய்ட் பண்ணுறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ சர்ச்சைகள் அவாய்ட் பண்ணுறோமோ, அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு நல்லது. நெக்ஸ்ட் கன்னி லக்னம். உங்களுக்கு சனி 5ஆம் வீட்டுக்கும் 6ஆம் வீட்டுக்கும் அதிபதி 7ஆம் வீட்டில் வக்ரமாறார். ஸோ 7ஆம் வீடு நான் சொன்ன மாதிரி உறவுகள், கணவன் மனைவி மட்டும் கிடையாது, எல்லா உறவுகள், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸு, தொழில் வளர்ச்சி, சின்ன பயணங்கள் இதெல்லாமே குறிக்கும். ஸோ இந்த டைமில் கல்யாணம் நடக்கலாம். ஆனால் கேர்ஃபுல்லாக இருங்க. ஃபுல் வீட்டு சப்போர்ட்டு, எல்லா சப்போர்ட்டும் இல்லைன்னா எந்த டெசிஷனும் அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம். ஸோ முக்கியமாக வக்ர சனி இருக்கும்போது அவசரப்பட்டு எடுக்கிற டிசிஷன்ஸ் வந்து அவாய்ட் பண்ணணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு நடுவில் ஆர்கியூமெண்ட் வரலாம். அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. மாணவர்களுக்கு வந்து எஸ்பெஷலி ராசி கட்டத்தில் டைரக்ஷன் இருக்கிறவங்களுக்கு பயம், ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன் இதெல்லாம் அதிகமாகலாம். படித்ததெல்லாம் மறந்து போகலாம். ஸோ ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். பிளானிங் ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கெல்லாம் கேர் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து துலா ராசி. உங்களுக்கு வந்து சனி 4ஆம் வீட்டுக்கும் 5ஆம் வீட்டுக்கும் அதிபதி. ஸோ சனி உங்களுக்கு வந்து யோகக்காரகன். 6ஆம் வீட்டில் வக்ரமாறார். ஸோ இது ரொம்ப ஆக்சுவலாக நல்ல பிளேஸ்மெண்ட். எஸ்பெஷலி உங்கள் ராசி கட்டத்தில் சனி வக்ரமாக இருந்தார்னா வேலைகள், பொறுப்புகள் இதெல்லாம் ரொம்ப அதிகரிக்கும். இதை வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்துட்டு பண்ணுங்க. ஸோ தட் பட் உங்களுக்கு டெஃபினட்டாக ரிசல்ட் கிடைக்கும். இந்த பொறுப்புகளுக்கான ரிசல்ட் டெஃபினட்டாக கிடைக்கும். வேலையில் சில பேர் சைட்லைன் பண்ண ட்ரை பண்ணலாம். நீங்கள் பண்ணுற வேலைக்கு வந்து அவங்க வந்து ரெக்கக்னிஷன் பாராட்டை வந்து எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணலாம். சின்ன ஆர்கியூமெண்ட்ஸ் வரலாம். ஸோ இதெல்லாம் வச்சு நீங்கள் சடனாக டிசிஷன்ஸ் எடுக்காதீங்க. இது வந்து ஒரு டெம்பரரி விஷயம்தான். பேஷண்ட்டாக இருந்துக்கோங்க.
விருச்சிக லக்னம், விருச்சிக ராசி. உங்களுக்கு 3ஆம் வீட்டுக்கும் 4ஆம் வீட்டுக்கும் அதிபதி 5ஆம் வீட்டுல வக்ரமாறார். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட், 5ஆம் வீடுனா இன்வெஸ்ட்மெண்ட் குறிக்கும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. யாரையும் நம்பி பண்ணாதீங்க. முக்கியமா எஸ்பெஷலி ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்க, ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் ஏதோ பண்றாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆம், குழந்தைகள் வந்து வெளிநாட்டுல செட்டில் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு இந்த டைம்ல. உறவுகள் கிட்ட ரொம்ப கவனமா இருங்க. ஆர்கியூ பண்ணாதீங்க. மூத்த சகோதரர்கள், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஹஸ்பண்ட் ஒய்ஃப், இந்த மாதிரி உறவுகள் கிட்ட ஆஹ், கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸ் வரலாம். ஆஹ், உங்க இன்ட்ரெஸ்ட் மூலமா புது நண்பர்கள் கூட்டம் அறிமுகமாக சான்ஸ் இருக்கு இந்த டைம்ல. நெக்ஸ்ட் வந்து தனுர் ராசி, தனுர் லக்னம். இவங்களுக்கு வந்து 2ஆம் வீட்டுக்கும் 3ஆம் வீட்டுக்கும் அதிபதியான சனி வந்து 4ஆம் வீட்டுல வக்ரமாறார். ஸோ 4ஆம் வீட்டிலேருந்து அவர் டைரெக்டா 10ஆம் வீடை பார்க்குறார். ஸோ வேலையில வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. திடீர் திருப்பங்கள் நடக்கலாம். ஆம், அப்பா அம்மா ஹெல்த்தை கவனிச்சுக்கோங்க. ஏன்னா 2ஆம் வீடுங்கிறது வந்து குடும்பஸ்தானம். ஆம், வீட்டு விஷயத்துல செலவுகள், ரிப்பேர்கள், பெயிண்டிங், பிளம்பிங் இதெல்லாம் வரலாம். அவசரத்துல வீடு வாங்காதீங்க. நிலமும் வாங்காதீங்க. கொஞ்சம் நிறுத்தி நிதானமா யோசிச்சு ஒரு லாயர் மூலியமா போய் எல்லா டாக்குமெண்ட் கரெக்டா இருக்கா, எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்னு டபுள் செக் பண்ணிட்டு வாங்குங்க. ஆஹ் உங்க ராசி கட்டத்துல சனி டைரக்டா இருந்தா வேலையிலயும் தேவையில்லாத சண்டைகள், ஆர்கியூமெண்ட் வரலாம். ஸோ கவனமா இருந்துக்கோங்க இந்த டைம்ல. மகர ராசி, மகர லக்னம். உங்களுக்கு சனி தான் வந்து லக்னாதிபதி. 1ஆம் வீட்டுக்கும் 2ஆம் வீட்டுக்கும் அதிபதி 3ஆம் வீட்டுல வக்ரமாறார். ஸோ வீடு மாத்தலாம். சடன் வேலையில டிரான்ஸ்ஃபர் வந்து வீடை மாற்ற வைக்கலாம். ஸோ அதோட சார்ந்த சேலஞ்சஸ் சந்திக்கலாம். 3ஆம் வீடு வந்து நம்ம முயற்சிகள், நம்ம ஆக்டிவிட்டீஸை குறிக்கும். ஸோ நிதானமாக மூவ் ஆகிற கிரகம் சனி. அவங்க வந்து இங்கே வரும்போது நமக்கு வந்து ரொம்ப டென்ஷன் வரும், கோவம் வரும், மனசஞ்சலப்பு வரும், எல்லாமே வரலாம். ஏன்னா வந்து 3ஆம் வீடு வந்து நம்ம பண்ணுற எஃபர்ட், நம்ம எடுக்கிற எஃபர்ட். ஸோ எஃபர்ட்டில் வந்து தடங்கள், தாமதங்கள் இதெல்லாம் சந்திக்கும் போது டெஃபினட்டாக டென்ஷன் ஆகும். ஸோ பாஸ்ட்ல ஏதாவது நீங்கள் கமிட்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இது முடிச்சு தரேன், இல்லாட்டி இதை பண்ணி தரேன், இல்லாட்டி உங்களுக்கே நீங்கள் ஏதாவது கமிட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, இதை நான் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது வந்து முடிக்கிற டைம் தான் இது. அடுத்தது வந்து கும்பராசி, கும்பலக்னம். உங்களுக்கு வந்து லக்னாதிபதி 12ஆம் வீடு கூடையவன் 2ஆம் வீட்டில் வக்ரமாறார். ஸோ கடன் கொடுக்கறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. 2ஆம் வீடு வந்து நம்ம அன்னஸ்தானம். ஸோ ஃபுட் பாய்சனிங், இந்த மாதிரி சாப்பாடு சம்மந்த விஷயங்கத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. 2ஆம் வீடு நம்மளோட பல்லு, த்ரோட்டு, தொண்டை, வாய் இந்த ஏரியாலாம் குறிக்கும். ஸோ ஏதாவது பல்லு வலி, இதெல்லாம் பல்லு சம்மந்த விஷயங்கள், டென்டிஸ்ட் கிட்ட போக வேண்டியது இதெல்லாம் வரலாம் இந்த டைம்ல. ரொம்ப பிளண்டா பேசி ஏதாவது சர்ச்சையில மாட்டிக்காதீங்க. ரொம்ப கோவம் வந்துச்சுன்னா அதை கொஞ்சம் பேஷண்ட்டாக அந்த ஏரியாவை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. கடைசியாக வந்து மீனராசி, மீன லக்னம். ஸோ சனி வந்து இப்போ உங்களுக்கு 7.5 சனியோட பீக்கு நடந்துட்டு இருக்கு. சனி வந்து மீனத்திலேயே வக்ரமாறார். ஸோ உங்கள் தலைமையிலேயே வந்து உட்காந்த மாதிரி ஒரு ஹெவி ஃபீலிங் இருக்கும். ஒரு ப்ரெஷர் குக்கருக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு வந்து உங்கள் செல்ஃப் ஒர்த் ரொம்ப அடி வாங்கியிருக்கும். நீங்கள் உங்களையே வந்து ரொம்ப கம்மியாக எடை போட்டிருப்பீங்க இந்த டைமில். பட் உங்கள் மதிப்பை வந்து நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். எல்லாத்துலேயும் வந்து உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணுற சுச்சுவேஷன்ஸில் போட்டிருப்பாங்க. நிறைய விஷயத்தில் நீங்களே காம்ப்ரமைஸ் பண்ணி போயிட்டு இருந்திருப்பீங்க. பட் சில தடங்கள், சில தாமதங்கள் இதனால உங்கள் ஒர்த் வந்து நீங்கள் வந்து நான் ஒர்த் இல்லை அப்படின்னு டிசைட் பண்ணிடாதீங்க. காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. இந்த பிளேஸ்மெண்ட்னால பயம், டென்ஷன், மன அழுத்தம் இதெல்லாம் வரலாம். ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க. ஒன்றும் இல்லைன்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி கூடவாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக தனிமையில் இருக்காதீங்க.
தூக்கம் வர ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஸோ நிறைய வேலை இருக்கிறதுனால வேலையிலயும் சரி, வீட்லயும் சரி, ஆஃபீஸ்லயும் சரி ரொம்ப பெண்டு நிமித்திடும். ஸோ செல்ஃப் கேருக்கு டைம் எடுத்தே ஆகணும், இல்லைன்னா பேர்ன் அவுட் ஆகிடும். காஃப், கோல்ட், ஃபீவர் இதெல்லாம் வராமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஆம், கூடி சீக்கிரம் இந்த இந்த டைம் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக கடந்து போயிடுவீங்க. ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் 12 லக்னத்துக்கும் 12 ராசிகளுக்குமான பலன்கள். ஸோ உங்களுடைய லக்கணத்தையும் உங்களுடைய ராசியையும் சேர்த்து பார்த்து உங்களோட பலனை அறிஞ்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த அக்செப்டன்ஸோட இதை நீங்கள் கடந்து போனீங்கன்னா எல்லாமே வாழ்க்கை இன்பம் தான். இன்னொரு வீடியோவில் நாங்கள் உங்களை மீண்டும் சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.